காலத்துல கர்த்தருடைய வார்த்தையும் தரிசனமும் ரொம்ப அரிதுங்க. தன்னுடைய ரகசியத்தை கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்திட்டாரு. ஏன் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினாரு தெரியுங்களா? சாமுவேல் ஏலிக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் பணிவிட செஞ்சுட்டு இருந்தாருங்க. எல்லாத்துக்கும் மேல பேஸ் கீழ்ப்படிதலோடு இருந்தாரு, தாட்சியோடு இருந்தாரு, சகிப்புத்தன்மையோடு இருந்தாரு. இது எல்லாத்திலையும் அவரு கர்த்தரோட நடந்தாரு. கர்த்தரோடவே எல்லா காரியங்களுமே செஞ்சாரு. கர்த்தரோட நடந்ததுனால கர்த்தர் சாமுவேலை தீர்க்கதரிசி மட்டும் ஆக்கலங்க. சவுல் ராஜா, தாவீது ராஜா இவங்களெல்லாம் ராஜாவா ஆக்குறதுக்கு சாமுவேலை கொண்டு கர்த்தர் அபிஷேகிக்கிறதுக்கு பயன்படுத்தினாருங்க. இவங்க எல்லாத்துக்கும், இந்த ராஜாக்களுக்கெல்லாம் மேலே டாப் கிரேட்ல இருந்தவர் தான் நம்ம சாமுவேல். கர்த்தர் இப்படியாப்பட்ட விஷயங்களை ஒரு நபருக்கு செய்கிறாருன்னா முதல்ல இருக்கிறது என்னன்னா கீழ்ப்படிதல்ங்க, சகிப்புத்தன்மை, தாழ்ச்சினா நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி தாழ்ச்சி கிடையாதுங்க. பணிவிடை செய்கிறவங்க எது சொன்னாலும் செய்யணும், சகிச்சு கொள்ளணும், பொறுமை இருக்கணும், அந்த இடத்துல கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே அதில் உள்ளடங்குங்க. இது எல்லாத்துலேயுமே சாமுவேல் நேர்மையுள்ளவராய், பரிசுத்தமுள்ளவராய், நீதிமானாய் இதெல்லாம் இருந்தாருங்க. இது நாமளும் நிறைய இடங்களில் உயரணும், வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா முதல்ல கீழ்ப்படினுங்க. கர்த்தருடைய வார்த்தையோடு நடக்கணும். அவர் வார்த்தையில் நம்ம வேரூன்றப்படணும். கர்த்தருடைய வார்த்தையால் நம்மளை கட்டி கொள்ளணும், அவரோட இணைஞ்சு இருக்கணும். இப்படி இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கர்த்தரும் அவருடைய ரகசியத்தை மட்டும் இல்லை, அவர் நினச்ச எல்லா விஷயங்களையும் நம்மிடத்துல வெளிப்படுத்துவார். நாம் அவரோடவும் அவர் நம்மளோடவும் இணைஞ்சிருக்கிறது தாங்க மிகப்பெரிய சந்தோஷமே.